வணக்கம் நண்பா, நான் தான் உங்கள் நந்தா. இப்போ வந்து இந்த அவுட்டோர் பேனலு அந்த நம்ம மினி கோல்ஃபுக்கு அவுட்டோர் பேனல் போடுறோம் இல்லைன்னால அது அவுட்டோர் பேனலு பழைய பேனல் தான். இதை ஃபுல்லாகவே எல்லாம் பெயிண்ட் அடித்து இரும்பு இத்து போய் கிடந்ததை அப்படியே எல்லாம் ரெடி பண்ணி பழைய பேனல் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அவுட்டோர் பேனலு. மேலே இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ரெடி ஒரு கொட்டாய் மாதிரி போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்கே இருக்குது எல்லா ஜாமானும் இதுலேயே இருக்குது. எல்லா ஜாமானையும் கொண்டு வந்து வச்சுருக்கேன். தெராசை, பிரேக்கரு, எம்சிபி, எல்லா இஎல்சிபி, டைமரு, அந்த பம்புக்குள்ளே டைமரு, கான்டாக்டு எல்லாமே கொண்டு வந்து ரெடியாக இருக்குது. ஒன்று ஒன்றா அப்படியே மாட்டிட்டு நான் வயரிங் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உள்ளே இருக்குது ஆமருக்கு இப்படி ஃபுல்லாக இழுத்துட்டு வந்தது, அந்த கோல்ஃபு ஃபுல்லாக இழுத்துட்டு வந்தது. இது இந்த ஏரியா ஃபுல்லாக உள்ள வயரும். அங்கே ஒரு சின்ன மினி ரெஸ்டாரண்ட் வருது, அதுக்குள்ளே கேபிளும் இங்கே தான் வரப்போகுது. கேபிளை இங்கேருந்து தான் மெயின்லேருந்து இங்கே கொண்டு வந்து இங்கேருந்து சப்ஸ்டேஷன் மாதிரி வச்சு அங்கே கொண்டு போகிற மாதிரி அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா பெரிய கேபிள் அங்கேருந்து இங்கே மாற்றி இங்கே கொண்டு வந்துட்டு இங்கேருந்து அங்கே போகிற மாதிரி அப்படியே இது என்ன ஒவ்வொன்றா மாட்டிட்டு நான் இது பண்ணுறேன். இந்த இடத்துல நம்ம பஸ் பார் சேம்பரு, கீழே பஸ் பார் சேம்பரு, இதில் வந்து ஒரு 150 ஆம்பியரில் தெராசை போட போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல போட போகிறோம். இந்த இடத்துல வந்து ஆர்சிசிபி வைக்கிறதுக்கு இது 3 இண்டிகேட்ரு. இங்கே வந்து இதில் ஒரு தெராசை போட போகிறோம். இது வந்து ஒரு 60 ஆம்ஸில் போட போகிறோம். இந்த ரெஸ்டாரண்ட் 60 ஆம்ஸில் போட போகிறோம். இது வந்து நம்ம நார்மலாக ஒரு சிங்கிளாக அங்கனைக்கில் ஒரு ப்ளக் வச்சு ஏதாவது கரண்ட் எடுத்துக்கிறேன்னா அவுட்டோரில் கரண்ட் எடுத்துக்கிறதுக்கு ஒரு சிங்கிள் ப்ளக் வச்சுக்கிட்டு இங்கனைக்கில் கான்டாக்ட் வரப்போகுது. அதாவது இந்த லைட்டு போஸ்ட் லைட் இருக்குல்ல, சீட் லைட் இருக்குல்ல, இந்த அங்கே இருக்குது பாருங்க, ஒவ்வொரு சீட் லைட்டு அப்படியே சுற்றி வர இருக்குது சீட் லைட்டு. அதுக்குள்ளே கான்டாக்டர் வந்து இங்கே வரப்போகுது. கீழே ஃபுல்லாக எம்சிபி வரப்போகுது. நம்ம அங்கங்கே லைட் இருக்குல்ல, அதுக்கு ஃபுல்லாக எம்சிபியை கொடுத்து கான்டாக்ட்லேருந்து எம்சிபி வந்து எம்சிபியிலேருந்து போகிற மாதிரி பம்புகளுக்கு இந்த இடத்துல வைக்க போகிறோம். பம்பு அந்த ஒரு மூணு பம்பு வைக்க போகிறோம். 3 பம்புகளுக்கு இங்கே ஃபவுண்டேஷன் தான், அந்த ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கு பாருங்க, அந்த ஃபவுண்டேஷனுக்கு வந்து இங்கே தான் வரப்போகுது. பம்புகளுக்கும் எல்லா வயரும் இங்கே நிற்கிது. இதை ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணிவிட்டு நான் ஒவ்வொன்றா மாட்டிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஃபுல்லாகவே லூப்பிங் பண்ணிவிட்டு எம்டியாக இருக்கிற பேனலு அப்படியே நம்ம எல்லாம் அப்படியே ஒன்றா மாட்டுவோம். நான் வேலை பார்க்கல வீடியோ எடுக்க முடியாது, அப்படியே எடுத்துகிட்டு ஒவ்வொன்றா மாட்டிட்டு நான் வீடியோ போட்டுறேன். வேண்டாம் வந்து இதை வச்சுக்கிட்டு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இதை மார்க் பண்ணிவிட்டு அந்தந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக என்ன ஏற்கனவே கிடந்தது 60 ஆம்ஸ் கிடந்துச்சு, இப்போ நான் 150 போடுறேன். மார்க் பண்ணிவிட்டேன். இந்த இடத்துல கரெக்டாக அந்த புள்ளிக்கிட்ட வச்சு இந்த மாதிரி மெட்டல் ஸ்க்ரூ இருக்கும், ஏன்னா ஏற்கனவே இருந்த ஆசு மாதிரி இருக்கும். மெட்டல் ஸ்க்ரூ வச்சு இந்த மாதிரி ஓட்டையை போட்டு மாட்டிட்டோம்னா ஓட்டையை போட்டுருவோம். ஓட்டையை போட்டுட்டு இந்த இதை திராசையை தூக்கி வச்சு ஸ்க்ரூ பண்ணிடுவோம். 4 ஓட்டையும் போட்டுட்டேன். ஒரு ஓட்டையை ஆஸ் பண்ணிக்கிறேங்க. ஆஸ் பண்ணிக்கிட்டு அடுத்து இந்த இது கரெக்டாக அந்த டோரு போய் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கணும். ஏன்னா இந்த காடிக்கு நேரம் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆனதை சரியாக உட்காரும். அதுக்கு தக்கன நம்ம இதில் வச்சு மார்க் பண்ணிக்கிறோன்னே மார்க் பண்ணி ரெடியாக இது பண்ணியிருக்கேன். ஓட்டையை போட்டு இப்போ தான் ஓட்டையை போட்டேன் மார்க் பண்ணிவிட்டு. ஓகே, நம்ம இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இங்கே வைக்கலையும் இதே மாதிரி தான் நம்ம மாறும். ஓட்ஸ் வந்து மாறும், பழைய இதுக்கும் புது தெராசைக்கும் மாறும். அதனால் இப்போ ஓட்டையை போட்டாச்சு. இப்போ என்ன ஒன்று கரெக்டாக ஓட்டையை போட்டுட்டு நம்ம அதுக்கு தக்கன ரெடி பண்ணி ஸ்க்ரூ போட்டுற வேண்டியதுங்களா. இப்போ மாட்டி பார்த்துட்டு இப்போ பாருங்கள் எப்படி செட் ஆகும். ஓகே, டோர் மூடுற மாதிரி இருக்குன்னு. ஓகே நண்பா, இப்போ இண்டிகேட்டர் வாங்கியிருக்கேன். இது வந்து எல்இடி தெரிகிற மாதிரி தான் வாங்கியிருக்கேன். 240 வோல்ட்டு டிஸ்பிளேல தெரியும் திறந்தா. அதை தான் வாங்கியிருக்கேன். 3 ஆர்ஒய்பி வாங்கியிருக்கேன். ஆர்ஒய்பியை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஒவ்வொன்றா இந்த எல்இடி இருக்குது, ஒவ்வொன்றா போட்டுருவோம். இங்கே ரெட்டு அரிசியாக போடுங்க. கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக நேராக ஸ்ட்ரைட்டாக வச்சு ரெட்டை மாட்டிட்டேன். அடுத்து எல்லோவை மாட்டுவோம். எல்லாமே தெரியும் பாருங்கள், இங்கே இது வோல்டேஜ் தெரியும் எத்தனை வோல்ட் இருக்குன்னு. எல்லோ கரெக்டாக நேராக ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு மாட்டிக்கிறோங்க. அடுத்து ப்ளூவை போட்டுருவோம்.
ப்ளூ மட்டும் கொஞ்சம் மங்களாகவே இருக்குது, எங்கிட்ட வி இருக்குன்னு தெரியல, மேலே ஹைடாக இருக்குது. ஓகே, ப்ளூவை போட்டாச்சு, 3 இண்டிகேட்டரையும் போட்டாச்சு, நமக்கு டிஸ்பிளேல தெரியும். அடுத்து வந்து ஒரு ஆர்சிசிபி போடுறதுக்கு ஒரு கிளாம்பு, அதாவது இந்த இடத்துல தராசை பக்கத்தில் ஆர்சிபி போடுறதுக்கு ஒரு பிரேக்கரு கிளாம்பு, பாட்டை கிளாம்பு, அதை வச்சு இன்றைக்கில மாட்டிடுவோம். இப்போ வந்து நம்ம ஒரு ஆர்சிசிபி போட போகிறோம். ஆர்சிசிபி வைக்கையில் டோரு இடிக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சோண்டு இடிக்குது, அதாவது கொஞ்சம் வெட்டுற மாதிரி இருக்குது. பழசு எப்படி இருந்துச்சுன்னு இல்லை, இது வந்து நமக்கு கொஞ்சம் இடிக்குது. அதனால் எவ்வளோ இடிக்குதோ அதுக்கு தக்கன நம்ம அந்த இதை வச்சு வெட்டிக்கிறோம். கொஞ்சோண்டு மாதிரி பண்ணிவிட்டு சும்மா ஒரு 2 mm தான் திக்னஸில் இடிக்குது. இந்த இருக்குது, இந்த அளவுக்கு தான் இடிக்குது. இதை வந்து நம்ம கிரைண்டிங் போட்டு கொஞ்சம் வெட்டி எடுத்துருவோம். நண்பா, இப்போ வந்து நம்ம வெட்டியாச்சு, கொஞ்சம் கிரைண்டிங் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக அந்த ஆசுக்கு தக்கன கரெக்டாக வச்சு உள்ளே கிளாம்பை போட்டு நம்ம மார்க் பண்ணி மாட்டிடுவோம். நண்பா, இப்போ ஆர்சிசிபி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் கரெக்டாக. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், டோரு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. டோர் லாக் ஆகிற மாதிரி கரெக்டாக வெட்டி செட் பண்ணியாச்சு ஆர்சிசிபி. இப்போ உள்ளே வந்து ஏற்கனவே பழைய மாடல் பிரேக்கர் இருந்துச்சு, ஏதாவது ஃபீஸ் கேரியர் இருந்துச்சு, ஓல்டு டைப்பு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இண்டிகேட்டர் போடுறதுக்கு 3 பிரேக்கராக வைக்க போகிறோம். 6 ஆம்ஸ் பிரேக்கரை போட்டுட்டோம்னா அந்த இண்டிகேட்டரை அடிக்கடி போச்சுன்னா மாற்றிக்கிற மாதிரி அது போடுறதே நல்லது. என்னைக்காவது எதுனா ட்ரிப் ஆயிரும், எதாவது அடிச்சுனாலும் ட்ரிப் ஆயிரும். இந்த இண்டிகேட்டருக்கு இங்கே உள்ள இந்த இருக்குது, இந்த மாதிரி பிரேக்கரோட பேஸு, இது வந்து 1 மீட்ரு வரும். இது நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தக்கன வெட்டி எடுத்துக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். நான் உள்ளே அதை வச்சு ஸ்க்ரூ பண்ணிடுறேன். முதல்ல 3 பிரேக்கருக்கு தக்கன வெட்டியிருக்கேன். வெட்டிட்டு உள்ள எம்சிபி போடுறதுக்கு இந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துல சென்டர் பிளேஸில் வச்சு நான் ஸ்க்ரூ பண்ணிடுறேன் நண்பா. ஓகே நண்பா, உள்ளே அதை எம்சிபி வச்சுட்டு இப்போ வந்து அந்த பிரேக்கர் பேஸ் வச்சாச்சு. அதில் 3 எம்சிபியை போட்டுருவோம். அடுத்து இங்கே தராசை செட் பண்ணுவோம். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே இருக்குது, இதில் வந்து ஒரு 60 ஆம்ஸ் தராசை செட் பண்ண போகிறேன். ஓகே நண்பா, நான் செட் பண்ணிவிட்டு நான் எப்படி ஆஸ் வருது அப்படின்னு வந்துட்டு பார்ப்போம். அதனோட ஃபேஸ் வந்து இங்கே இருக்குது, இந்த இருக்குது இந்த பாட்டத்தை உள்ளே வச்சு நம்ம செட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ பாருங்கள், இது வந்து தராசை மாட்டியிருக்கோம்ல, இது பக்கத்தில் இது நியூட்ரல் லிங்க்கு. நான் வந்து நம்ம லிங்க் பக்கத்துலேயே வைக்கணும். அப்போ தான் அந்த நியூட்ரலை வந்து டேரெக்டாக ஏஎல்சிபியில் கொடுக்காமல் லிங்கரில் கொடுத்து போட்டோம்னா கொஞ்சம் நீட்னஸாக இருக்கும். அதனால் இந்த நியூட்ரல் லிங்கரை இன்றைக்கில மாட்டிடுவோம். கேபிளை போட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். நியூட்ரல் 3 ஃபேஸ் இன்புட் இங்கே இறங்கிடும், இதில் நியூட்ரல் இறங்கிடும், இதில் இருந்து அவுட்புட்டு பஸ் பார் சேம்பர் கொண்டு போயிடும். அதே மாதிரி இதுங்க அதே சேம் தான். நியூட்ரல் லிங்கரை இங்கே மாட்டிட்டு இதில் ஒரு தெராசை மாட்டிட்டு அப்படியே செட் பண்ணிடுவோம். இது வந்து பஸ் பாரை வந்து நம்ம 4 பார் இருக்குது, ROIB நியூட்ரலு. பஸ் பாரை மாட்டிடுவோம். உள்ளே இருந்து உள்கூட்டில் எடுத்து வச்சோம்னா கரெக்டாக தூக்கி பாசரை போட்டு லாக் பண்ணிடுவோம். 1ஆம் பாரு, இது வந்து மஞ்சள் எல்லோ எல்லாம் டேப் அடிச்சு வச்சிருக்கு. 2ஆம் பாரு, இது வந்து ப்ளூ 3ஆம் பாரு. நட்டை கூட போட்டு வச்சுருவோம். நியூட்ரல் பாரு வருது. ஓகே பாட்டு. வணக்கம் நண்பா, இப்போ வந்து நம்ம இந்த பேனல் வந்து அடித்து முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு, எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஃபினிஷிங் ஆயிடுச்சு. இப்போ இது எப்படின்னா, இது 2 வந்து 2 மோட்ரு கான்ட்ராக்டரு ப்ளஸ்ஸு இது வந்து இந்த கான்ட்ராக்டுக்கு மெயின் சப்ளை ஒரு ஆர்சிசிபி போட்டிருக்கேன். இது வந்து நம்ம 3 போல் வந்து ஒரு ஸ்விம்மிங் பூலோட அந்த லைட் இருக்குல்ல, அந்த வயர் இங்கே கிடக்கு, இன்னும் அது மட்டும்தான் அடிக்கலை. அதுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வரணும். ஸ்விம்மிங் பூல் டிரான்ஸ்ஃபார்மருக்கு இங்கே இருந்து கொடுத்து டைரெக்டாக இந்த 3 எம்சிபியை
பெண்டிங் வச்சுருக்கேன். அதுக்கு எம்சிபி கரண்ட் கொடுத்து டிரான்ஸ்ஃபார்மர் மூலியமாக விடுற மாதிரி. இந்த 2 3 போல் வந்து இதுக்குள்ளது. இந்த இந்த மோட்டருக்குள்ள ஃபஸ்ட்டு மோட்டருக்கும் 2 மோட்டருக்கும். ஏன்னா வந்து நான் வந்து டைமர் போட்டு தான் செய்ய போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 2 டைமரு. இது வந்து நம்ம ஏபிபி பிராண்டில் 2 டைமரு 2 டைமர் போட்டு தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா நைட்டு ஓடாது. ஏன்னா அது வந்து ஒன்று வந்து பபுள்ஸ் மாதிரி அடிக்கிறது, இன்னொன்று ஃபில்ட்ரேஷன் மட்டும்தான் ஓடும். அது வந்து ஒரு இடையில 1/2 மணி நேரம் கட் பண்ணிவிட்டு மற்ற நேரம் ஓடுற மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த 3 பிரேக்கர் எதுக்குன்னா, அந்த லைட்டு அந்த இதில் கடனில் போட்டிருக்குல்ல, அந்த லைட்டு வந்து இது ஒரு 3 இதுக்கும் பெரிய லைட்டு உள்ள ஒரு 3 இதுவும் இந்த 2 கான்டாக்ட் வச்சுருக்கேன். இது வந்து நார்மலாக அந்த டோரில் வந்து பைபாஸ், அதாவது பெரிய லைட்டுக்குள்ள பைபாஸு. சுவிட்ச் ஆன் பண்ணால் டேரெக்டாக நம்ம டைமர்லாம் ஆன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம அதை போட்டுக்க. இதில் சுவிட்சை ஒன் கேங் சுவிட்ச் தான் போட்டிருக்கேன். சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன்னா அந்த பெரிய கான்டாக்ட் ஆன் ஆயிரும். இந்த இது வந்து நம்ம பெக்கு எடுத்துக்கிற மாதிரி, இடையில ஏதாவது கரண்ட் தேவைன்னா இந்த அவுட் சைடு எடுத்துக்கிற மாதிரி. இந்த பைபாஸ் வந்து அந்த சின்ன கான்டாக்ட் இருக்குல்ல 12 மணியோட, இது வந்து 7 to 7 வரையும் 7 to 7 செட் பண்ணியிருக்கேன். இது வந்து 12 மணியோட கட் ஆகிற மாதிரி பெரிய லைட்டு. அந்த இஎல்சிபி வந்து சிங்கிள் பேஸு இந்த ப்ளக்குக்காண்டி போட்டு வச்சுருக்கேன். இங்கனைக்குள்ள ஒரு 2 டைமர் இருக்குல்ல, இது 2 தான் இந்த லைட்டுக்குள்ளது. இந்த 2 டைமரு இந்த பம்புக்குள்ளது, பம்பு ஓடுறதுக்கு. இது வந்து பஸ் பார் சேம்பரு. இது வந்து இன்கமர் லைனு. இன்கமர்லேருந்து இங்கே ஒரு சப்ளை எடுத்து இது கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமர் கேபிள் அடித்து முடிச்சாச்சு. அங்கே இதுக்குள்ள இடையில வந்து இது தான் போட்டிருக்கேன். அதாவது எல்வி டெர்மினேஷன் கிட்டு போட்டு தான் அடிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபோர்கோ எல்வி டெர்மினேஷன் கிட்டு போட்டு தான் அடிச்சிருக்கேன். ஒர்க்கெல்லாம் ஃபினிஷிங் ஆயிடுச்சு நண்பா. ஓகே நண்பா, ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இது வந்து ஆக்சுவலி ஒரு பழைய பேனல் தான். பழைய பேனலை நம்ம ரொம்ப இத்து போய் கிடந்தது தான் ரெடி பண்ணி எல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், பழைய பேனல் தான். ஃபுல்லாகவே சுரண்டி பெயிண்ட் அடித்து சேட் பண்ணி இது பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம வந்து அந்த கேபிள் பிளான்ட் இடம் பெட்டு மட்டும் இத்துருச்சு. எர்த்து ஃபுல்லாக ரெடியாக அடித்து வச்சுருக்கேன். இது 2 பெரிய ஆமர் கேபிள் உள்ள எர்த்து. இது வந்து நார்மலாக அந்த சின்ன கேபிள் 4mm இருக்குல்ல, அதில் உள்ள எர்த்து. இது வந்து நம்ம கட்டி வச்சுருக்கோம் அந்த ஸ்விம்மிங் பூல் லைட்டுக்காண்டி. அது அந்த இது வந்தோடனே அந்த ஸ்விம்மிங் பூலோட சோக்கு வந்தோடனே நம்ம மாட்டிடலாம். லைட்டுக்குள்ளே அடாப்டர் வந்தோடனே மாட்டிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், பழைய பேனல் தான். பழைய பேனலில் எல்லாம் செட் பண்ணி ரெடியாக அடிச்சிருக்கு. இந்த கிளாண்டு மட்டும் மாட்ட முடியல. நம்ம கிளாண்டுக்கு பதிலாக நம்ம ஹீட் சீலிங் போட்டு நம்ம அந்த வயரை அப்படியே இது பண்ணிட்டோம். ஏன்னா வந்து அந்த பெட்டு வந்து சுத்தமாக இத்துருச்சு. அதனால் நம்மளால் கிளாண்டு போட முடியல. ஓகே நண்பா, இதுதான் நம்மளோட வேலை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்ன மெயின் லைன் அடிக்கணும். மெயின் லைன் அடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், அதில் உள்ள எப்படி கேபிள் டெர்மினேஷன் பண்ண போகிறோம், எல்வி கேபிள் டெர்மினேஷன் பண்ணுற வீடியோ போட போகிறேன் இதுக்கடுத்து. ஏன்னா இங்கே டெர்மினேஷன் பண்ணலாம் நான் வந்து இது பண்ணலை, வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா அவுட் சைடு இருக்கனால நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. அங்கே உள்ளே வந்து நம்ம டிஎன்பிக்கில் டெர்மினேஷன் பண்ணல நான் ஒரு வீடியோ அது தனியாக போடுறேன். நன்றி நண்பா.